திருவருகை காலத்துக்குள்ளே நாங்கள் 3வது வாரத்துக்குள்ளே நிற்கின்றோம். இந்த 3வது வாரம் மகிழ்ச்சி என்கின்ற துணை பொருளிலே எங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே அழைத்து செல்ல வருகிறது. நாங்கள் இந்த நாட்களிலே விசேஷமாக அட்வென்ட் கேண்டில்ஸ், திருவருகை காலத்தை குறிக்கின்ற ஒவ்வொரு வாரத்துக்கான மெழுகுவர்த்திகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாரத்துக்கான அந்த கேண்டில் ஷெப்பர்ட்ஸ் கேண்டில் என்று சொல்வார்கள். ஆயத்துவத்துக்கான ஒரு மெழுகுவர்த்தி. அவர் நம்மளை வழிநடத்துகிற ஒரு நல்ல ஆயனாக நம் ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே நீ எதை குறித்தும் கலங்காதே, மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லி இந்த திருவருகை காலம், இந்த 3வது வாரம் நம்மளை அழைக்கின்றது. ஒரு கணம் கண்களை மூடி நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க எங்களை ஒப்புக் கொடுப்போம். மகா தயவும் இரக்கம் மிகுந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவராய் இயேசுவே, உயிருள்ள உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழவும், உம்முடைய வார்த்தையின் வல்லமையை, வாக்குறுதியை நாம் பெற்றுக்கொள்ளவும், இந்த வார்த்தையை கேட்பதன் வழியாக எங்களுடைய இதயங்கள் உமக்கு உகந்த இதயமாக மாறி உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து என்றும் உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். தூய ஆவியின் வல்லமையை பொழிந்து இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கவும், இதன் வழியாக நாங்கள் ஆசீர்வதிக்கவும் எங்களுக்கு செய்திடணும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான அன்பு சகோதரங்களே, நாங்கள் வார நாட்கள் டெய்லி ரீடிங் தான் இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்கிறோம். 2ஆக பிரித்து, திங்களிலிருந்து புதன் வரைக்கும், வியாழனிலிருந்து சனிக்கிழமை வரைக்குமாக 2 பகுதிகளாக இந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்திலே வருகின்ற இறை வாசகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, எண்ணிக்கை ஆகமம் 24ஆம் அதிகாரத்திலே 2-7 மற்றும் 15-17 இறைவார்த்தை பகுதியை நாம் பார்க்கிறோம். அந்நாட்களில் பிலேயாம் ஏறிட்டு பார்க்கவே குளம் குளமாக பாளையம் இறங்கிய இஸ்ரவேலரை கண்டார். அப்பொழுது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ரவேலரே, உன் இருப்பிடங்களும் எத்தனை அழகு வாய்ந்தவை! அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களில் இருந்து தண்ணீர் ஓடும், அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது, நீர்நிலைகளுக்குள்ளே இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? அது பசுமையாக இருக்கும். இந்த வார்த்தையை குறிப்பிட்டு இந்த பிலேயாம் ஒரு இறைவாக்கினர், அவர் இறைவாக்குரைக்கிறார், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். ஆகவே இந்த தீர்க்கதரிசி, இந்த இறைவாக்கினன் சொல்லுகிற இந்த வார்த்தை, இஸ்ரவேலினுடைய இருப்பிடங்கள் அழகு வாய்ந்தவை, அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, எங்கெல்லாம் பறந்து காணப்படுவார்கள். இஸ்ரவேல் மக்கள் பறந்து காணப்படுகிறார்கள். இஸ்ரவேல் மக்களுடைய இனம் பெருகி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஒரு பெரிய சவால் வருகிறது. அதுதான் அந்த நாட்களிலே வாழ்ந்த பாலாக் என்கின்ற அரசன். மோவா என்ற இடத்திலே பாலாக் என்கின்ற அரசன், இவன் இந்த பிலேயாமை அழைத்து, இஸ்ரவேல் மக்களை அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பல பரிசு பொருட்களை கொடுக்கிறான். இந்த பிலேயாமும் அவனுடைய பரிசு பொருட்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுவான். எந்த நேரத்திலே இந்த அரசன் கேட்கிற பொழுதெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்வான். ஆனால் அவன் சொல்லுவான், ஆனால் ஆண்டவரிடத்திலே கேட்பேன், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்வேன். தீயவனுக்கு துணை போனாலும் கூட இந்த இறைவாக்கினன் தவறாக இறைவாக்குரைப்பவன் அல்ல. அவன் கடவுளிடம் கேட்டு கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் உரைப்பேன் என்று சொல்றான். இப்படியாக 3 தடவைகள் அவன் இந்த மன்னன் பாலாக்கினால் எச்சரிக்கப்படுகிறான். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக நீ அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி, கடைசியிலே அவர்களோடு சேர்ந்து
அவன் ஒரு கழுதையிலே ஏறிக்கொண்டு போகின்ற பொழுது இஸ்ரேல் மக்களை சபிக்க கடவுளுடைய தூதன் அங்கே வந்து நின்று அவருடைய பயணத்தை திசை திருப்புறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக உள்ள எண்ணிக்கை அதிகாரம் 21, 22, 23 அதிகாரங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அழகான ஒரு தருணம். இந்த பிலேயாம் காட்சி காணவில்லை, ஆனால் கடவுள் கழுதைக்கு காட்சி கொடுக்கிறார். ஆகவே இந்த கழுதை கடவுளுடைய தூதனை கண்டு விலகிச் செல்கிறது. கடவுளுடைய தூதனை கண்டு விலகிச் செல்கிறது. இந்த பிலேயாம் கேட்கிறார், ஏன் எனக்கு இப்படி செய்கிறாய்? கழுதை சொல்லுகிறது, எப்பொழுதாவது நான் உமக்கு தீங்கு விளைத்திருக்கிறேனா? ஆனால் நான் என்ன செய்ய? கடவுளுடைய தூதர்கள் அங்கே முன்னாலே நிற்கிறார்கள், எதிராக நிற்கிறார்கள். அப்பொழுது பிலேயாமும் அதை காண்கிறார். கழுதை அந்த வேளையிலே வாய் திறந்து பேசுகிறது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. பிரியமான அன்பு சகோதரங்களே, அந்த வேளையில் தான் இந்த பிலேயாம் இஸ்ரேல் மக்களை சபிக்கல்ல, ஏனென்றால் கடவுள் அவர்களோடு இருக்கிறதை அவன் உணர்கிறான். விசேஷமாக எண்ணிக்கை 23 8வது வசனம் சொல்லுகிறது, கடவுள் சபிக்காதவர்களை நான் சபிக்கலாமா? கடவுள் பழித்துரைக்காதவர்களை நான் பழித்துரைக்கலாமா? பாருங்கள், எண்ணிக்கை 23வது வசனத்திலே சொல்லுகிறார், யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் எதுவும் இல்லை, இஸ்ராயலுக்கு எதிரான பழி சொற்கள் எதுவும் இல்லை. காரணம், இந்த இஸ்ரேல் மக்களோடு ஆண்டவர் உடன் இருக்கிறார். பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன், நான் உங்கள் இனத்தை, நான் உங்கள் குடும்பத்தை நான் பராமரிப்பேன், பாதுகாப்பேன், வழி நடத்துவேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் எங்களோடு பேசுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான அன்பு சகோதரங்களே, தொடர்ந்து வருகின்ற இறைவார்த்தை பகுதிகள் மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 1 தொடக்கம் 17 வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலை நாம் பார்க்கிறோம். இந்த மூதாதையர் பட்டியல் 3 பிரிவாக காணப்படுகிறது. அதாவது ஆபிரகாம் தொடக்கம் தாவீது வரையிலான ஒரு தலைமுறைகள், அதனைத் தொடர்ந்து தாவீது முதல் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட காலம் வரையான ஒரு பகுதியினர், பின்னர் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டது முதல் கிறிஸ்து வரையான தலைமுறைகள். இப்படியாக இந்த தலைமுறை வழியாக நாம் காண்பது ஆண்டவர் இயேசுவினுடைய இறையாட்சி பணியிலே 5 பெண்கள் இங்கே உட்படுகிறார்கள், அன்னை மரியாளோடு சேர்த்து. அன்னை மரியாள், தொடர்ந்து மரியாவோடு 4 பெண்கள் இடம்பெறுகிறார்கள். தாமார், ராகாபு என்கின்ற விலை மகளிர், ரூத் ஒரு புற இனத்து பெண், அதே போல பத்சேபா தாவீது பாவத்திலே விழுகின்ற பொழுது அதற்கு பங்காளியாக இருந்த ஊரியாவின் மனைவி. அன்னை மரியாள் தூய்மையானவள், கன்னிப்பெண், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். மற்ற 4 பேரும் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் பாவம் செய்கிறார்கள், கரை படிந்தவர்கள். ஆனால் ஆண்டவருடைய இறையாட்சிக்குள்ளே அனைவரும் உட்படுகிறார்கள். எல்லாரும் அவர்களுக்கு பங்கு உண்டு, எல்லோரையும் ஆண்டவர் வரவேற்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடவுளுடைய முன்னாலே, கடவுளுடைய சன்னிதானத்துக்கு முன்னாலே வருகிறதுக்கு நேரத்திலே நான் பலவீனமானவன், நான் பாவியானவன், என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவாரா, அல்லது நான் செய்த தவறு என் கண்முன்னே வருகிறது, ஆகவே ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார், நான் கடவுளுக்குரியவர் அல்ல, நான் இறையாட்சியின் மகன் அல்ல, மகள் அல்ல என்ற இது போன்ற எண்ணங்கள் எங்களுடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால், இந்த வார்த்தை வழியாக நாம் காண்பது ஆண்டவர் எங்களையும் அவருடைய இறையாட்சிக்குள்ளே அழைக்கின்றார். நீதிமான்களை அல்ல, நான் பாவிகளை தேடி வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரை அழைக்கின்றார். ஆகவே நாம் அவருடைய அழைப்புக்கு செவிசாய்த்து அவரை தேடி நாடி வந்து அவருடைய மீட்பை, அவருடைய இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும்.
பிரியமான அன்பு சகோதரர்களே, தொடர்ந்து நாம் மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 18 தொடக்கம் 24 இறை வசனங்களை நாம் தியானிப்போம் என்று சொன்னார். இங்கே ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள், விசேஷமாக அன்னை மரியாள் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியினால். ஆகவே மரியாளை நீ ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி யோசேப்புக்கு கடவுளுடைய தூதன் கனவுலே வந்து செய்தி கொடுக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அவர் பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் என்ற இறைவார்த்தை செய்தியை இது நமக்கு தருகிறது. பிரியமான அன்பு சகோதரங்களே, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்துக்கு, கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுகளே நாம் அருகிலே வந்து விட்டோம். இனிமேல் வாரங்களிலே நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாட போகிறோம். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு ஒரு மகிழ்ச்சியின் பிறப்பு. கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் வேறு எங்கும் அல்ல, நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் இம்மானுவேல், நம்மோடு வாழுகிறவர். யோசுவா அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார், யோசுவா 3:10, வாழும் இறைவன் நம் மத்தியில் இருக்கிறார். வாழும் இறைவன். மோசேயிடத்திலே ஆண்டவர் சொன்னார், இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்று என் மக்களிடத்திலே சொல்லு என்றார். அவர் இருக்கின்றவராக இருக்கிறவர், அவர் வாழும் இறைவன் இன்று இம்மானுவேலாக வருகிறார், நம் மத்தியில் இருப்பவராக வருகிறார். ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் நம் மத்தியிலே வாழும் இறைவனை நாம் நம்பிக்கையோடு நாம் அவரை உற்று நோக்குவோம். அவரை உற்று நோக்குகிற பொழுது அவருடைய இறை பிரசன்னம் எங்களுக்குள்ளே வருவதை நாம் உணருவோம். இந்த வாரம் இறைவார்த்தை பகுதிகள் தொடங்குகின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3வது வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வாசித்த ஒரு இறைவார்த்தை பகுதி, அழகான இறைவார்த்தை பகுதி பிலிப்பியர் 4 தொடக்கம் 7. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு என்றும் இணைந்து நீங்கள் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் மகிழுங்கள். கனிந்த உங்கள் எல்லாம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். மாறாக நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டுக்கள் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். Rejoice and rejoice again. மகிழ்ச்சியாயிரு. காரணம், ஆண்டவர் உன் அருகிலே இருக்கிறார். ஆண்டவர் உன் அருகிலே இருப்பதால் ஆண்டவரிடத்திலே உன்னுடைய ஏக்கங்கள், உன் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீ தெரிவிக்க வேண்டும். அவரிடத்திலே ஏறெடுக்க வேண்டும். அவரிடத்திலே நீ ஏறெடு. அப்பொழுது அவருடைய மகிழ்ச்சி உன் உள்ளத்துக்களே என்றும் இருக்கும். அவருடைய சமாதானம் உள்ளத்துக்களே என்றும் இருக்கும். ஆகவே அவர் நமக்கு துணை செய்வார். இம்மானுவேல் துணை செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே நாம் இருதயம் கலங்காமல் ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே எங்களுடைய மன ஆதங்கங்கள், மன தேவைகள், எங்களுடைய எல்லா விதமான குறைகள் அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுப்போம். ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிங்க. உன் வாழ்க்கையிலே நீர் கடந்து போகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக்கொடு. எல்லா சூழ்நிலைகளையும் அவருடைய பாதத்திலே அர்ப்பணி. அவர் அனைத்தையும் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். உனக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். நீ கேட்பதற்கு, வேண்டுவதற்கு, நினைப்பதற்கு மேலாக வல்ல செயல்களை செய்ய அவர் போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். அவரிடத்திலே அர்ப்பணி ஒப்புக்கொடு. மகா தயவும் இரக்கமும் மிகுந்த எங்கள் நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சன்னிதானத்தில் நின்று ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் மன விண்ணப்பங்களை, ஏக்கங்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னீரேன். என்னோடு இணைந்து ஆண்டவரே, தங்களுடைய வாழ்வின் இன்னல்கள், நெருக்கடிகள், சோதனைகள், பிரச்சனைகள், நோய்கள், அவமானங்கள், கண்ணீர்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் உம்முடைய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும், ஒவ்வொரு இல்லத்தையும்
நீர் கண்ணோக்கி பார்த்திரலாம். நீர் கண்ணோக்கி பார்த்திரலாம். ஆண்டவரே, அன்று பிழையாம் சென்ற பாதையிலே அவர்களை சந்தித்த தூதர் சேனைகளைப் போல, அன்று யோசேப்பை தேடி வந்த கபிரியேல் தூதரைப் போல ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் அவர்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற காவல் தூதர் சேனைகளை அனுப்பி எல்லா விதமான தீமைகள் நின்றும் பொல்லாப்புக்கள் என்றும் தப்புவித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த உம்முடைய தயவு, உம்முடைய இறை அருள் ஒவ்வொருவரும் மீதும் அளவில்லாமல் பொழியப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் வல்லமிக்க பேரால் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அம்மா தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, உம்முடைய பரிந்துரை ஆண்டவர் இயேசுவின் வல்லமையையும் தயவையும் கிருபையும் நிறைவாக எங்களுக்கு பெற்று தரட்டும். வாழ்க மரியே. God bless you.